ஸோ அதே மாதிரி இப்போ டிசிஸோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருந்தீங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் இன்ஜினியரில் ஒர்க் பண்ணிருந்தீங்க. இப்போ நிறைய பேர் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது ஃப்ரெஷராக இருந்து உள்ளே வரப்போ சப்போர்ட் இன்ஜினியருக்குள்ளே போனாங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம், ஒரு கோடிங்கும் கிடையாது. இப்போது இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு சி தான் தெரிஞ்சது. சிலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்கள் ஹாபியை வந்து நல்ல ஒரு யூனிக்காக போடுங்க. அதே மாதிரி இந்த சப்போர்ட் இன்ஜினியரோட கரியர் க்ரோத்துங்கிறது எப்படி இருக்கும் நார்மலாக? இப்போது அடுத்து L3க்கு அப்புறம் நிறைய பேர் AWS அந்த மாதிரி க்ளவுட் சப்போர்ட் சைட்லாம் போயிடுறாங்க. சப்போர்ட் இன்ஜினியர்லேருந்து ஜாவா, அதுக்கப்புறம் இப்போ வந்து டெவாப்ஸ் சைடில் பிளேஸாக இருக்கீங்க. இந்த டெவாப்ஸ் ரோல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களே டெவாப்ஸ் ஆகணும், டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்கள் பேஜ் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. நானும் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃப்ரெஷருக்காகவும் போட்டுகிட்டே இருக்கீங்க. லைக் எப்படிலாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷருக்கு ஜாப் ஓப்பனிங்ஸில் இப்போல்லாம் பார்த்தா நிறையா கிடைக்கணும் ஆச்சு, நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கதை ஷேர். ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அபு அவரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரோட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அவரோட ரீல்ஸ் பார்த்துருக்கலாம். நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃப்ரெஷர்ஸை பற்றி ரொம்ப ரீசெண்டாக நிறைய போட்டுட்ருக்காரு. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அவரோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸாக கம்ப்ளீட்லி நம்மள்ட்ட ஷேர் பண்ணுறதா நீங்கள் வந்திருக்காரு. லைக் அவர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் ரோல ஸ்டார்ட் பண்ணி இப்போ டெவாப்ஸில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ எப்படி வந்து ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் வந்து இப்போ டெவாப்ஸ் மூவ் ஆனார், ஒரு சப்போர்ட் இன்ஜினியர்னா என்ன, அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கணும், அதே மாதிரி ஒரு டெவாப்ஸுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, ஒரு ஃப்ரெஷராக இப்போ நிறைய ஜாப் ஓப்பனிங் அவர் போகிறார். அந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் எங்கேருந்து அவர் எடுக்கிறாங்க, எப்படிலாம் ஜாப் ஓப்பனிங் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணி ஃப்ரெஷராக ஜாப் எடுக்க முடியும், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சப்போர்ட் இன்ஜினியர் டெவாப்ஸ் இல்லை ஃப்ரெஷராக இருந்தால் ஐடிக்கு ஜாப் தேட்டிங்கன்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் அவர் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்ஸ் நவீன், நீங்கள் இன்ட்ரோ கொடுத்ததுக்கு. கிரேட். ஸோ உங்களை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுங்க நம்மளோட ஆடியன்ஸ்க்காக. ஸோ உங்களோட ஜேர்னி எப்படி இருக்குது, இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலி கரண்ட்டாக நான் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் இனிஷியல் கரியர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரம் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் டு டெவாப்ஸில் இப்போ ஒர்க் பண்ணுறேன். அந்த ஜேர்னியை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. கிரேட் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் இனிஷியலாக எப்போ பாஸ் அவுட் ஆனீங்க, எப்போ பாஸ் அவுட் ஆகிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் கம்பெனி என்ன கம்பெனி, லைக் அங்கே என்ன மாதிரி ரோலில் ஜாயின் பண்ணீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வச்சிங்க ஐடிக்குள்ளே? ஓகே, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு நிறைய கம்பெனி ஆன் கேம்பஸ் வந்தது. நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன கம்பெனி வந்து TCS. ஓகேங்களா? அந்த கம்பெனியில் மட்டும் தான் செலக்ட் ஆனேன். ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணப்போ நான் ஒரு TCS NQT அட்டன் பண்ணேன். அப்போ நான் அட்டன் பண்ணும்போது டிஜிட்டல் ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணேன். டிஜிட்டல் ரவுண்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் இன்டர்வியூக்கு போனேன். இன்டர்வியூ எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1 ஹவர் நடந்துச்சு. அப்போ எனக்கு டேரெக்டாக வந்து நிஞ்சா ஆஃபர் கொடுத்துட்டாங்க. நான் ஏன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் டிஜிட்டலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். பட் அப்போதைக்கு எனக்கு ஜாவா கிடையாது, பேசிக் ஆஃப் C மட்டும் தான் தெரியும். நான் Cயில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி காமிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தேன் ஃபைனல் இயர் அப்போ. அது இல்லாமல் நான் ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து 2 டீம் போயிருந்தோம். நாங்கள் ஒரு டீம், 3 டீம் வந்திருந்தாங்க. அந்த ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் TCS இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கு. சூப்பர். TCS NQTங்கிறது அது எப்படி நடக்குது, எப்படி அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்? இப்போ நார்மலாக யாராச்சும் இப்போ நீங்கள் TCSஆக ஃப்ரெஷராக உள்ளே போயிருக்கீங்க, இப்போ ஒருத்தர் வரும்னு நினைக்கிறாங்கன்னா என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் ப்ரிப்பரேஷனாக இருந்தால் அதுக்குள்ளே போகலாம்? ஓகே, இப்போ நீங்கள் NQT அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, NQT பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்பல் இருக்கும், உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கோடிங் ரவுண்ட் இருக்கும். மேபி 1 ஆர் இல்லாட்டி 2 கோடிங் கொஸ்டின் கொடுப்பாங்க. அப்போ 2 கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஒன்று வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அனதர் கொஸ்டின் வந்து உங்களுக்கு மீடியம் லெவலில் இருக்கும். ஓகேங்களா? கோடிங் லெவலில் பார்த்தீங்கன்னா நிஞ்சாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் லெவலில் கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் டிஜிட்டலுக்கு அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லைக் ஆப்டிடியூட் தான் நீங்கள் TCS ஈஸியாக நினைக்கலாம், பட் TCS தான் இருக்கிறது கஷ்டமான ஆப்டிடியூட் கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப்டிடியூட் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், நீங்கள் டிஜிட்டலுக்கு செலக்ட் ஆகிடலாம். ப்ளஸ் அங்கே டிஜிட்டலாக ஒரு கோடிங் ரவுண்டு இருக்கும். டெஸ்ட் பேட்டர்ன் வந்து சேம் தான், நிஞ்சாக்கும் சரி டிஜிட்டலுக்கு சரி. நீங்கள் டிஜிட்டல் அட்டன் பண்ண நீங்கள் என்ன பண்ணால் கோடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அவங்க 2 கோடிங் கொஸ்டின் கேட்பாங்க, மேபி இல்லாட்டி 1 கோடிங் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒரு கோடிங் கொஸ்டின் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக கேட்பாங்க. நீங்கள் வந்து ஹேக்கர் ரேங்க் லீட் கோட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த கோடிங் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு அல்காரிதம் எல்லா லாஜிக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அந்த கோடிங் கொஸ்டின் கிளியர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த கோடிங் கொஸ்டின் கிளியர் பண்ணிட்டீங்கனாவே, லைக் அது 15 ஹிடன் டெஸ்ட் கேஸ் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் 10க்கு மேலே கிளியர் பண்ணிட்டாவே நீங்கள் வந்து ஆப்டிடியூட் சரியாக பண்ணலனா கூட நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆயிடுவீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு செலக்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் ஆப்டிடியூட் ஒன்ஸ் நீங்கள் ஆப்டிடியூட் நல்லா பண்ணணும், இல்லாட்டி கோடிங் ரவுண்ட் நல்லா பண்ணணும். ரெண்டுமே ஆவரேஜாக பண்ணால் மேபி செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் 2ல் ஏதாச்சும் ஒரு நல்லா பண்ணியிருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமாக சான்ஸ் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு டிஜிட்டல் அட்டன் பண்ணும்போது நான் கோடிங் ரவுண்டு வந்து பாதி தான் பண்ணேன். பட் நான் ஆப்டிடியூட் கொஞ்சம் நல்லா பண்ணனால நான் செகண்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிட்டேன். இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணும்போது நான் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு C தான் தெரிஞ்சது. சிலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டாங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அது இல்லாமல் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா உங்கள் ஹாபியை வந்து நல்ல ஒரு யூனிக்காக போடுங்க. ஆக்சுவலாக
ஆக்சுவலி என் ஹாபி வந்து நான் யூனிக்காக போட்டேன். எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ராவலிங், ஃபிஷிங், குக்கிங். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். காலையில் ஒரு 10 மணிக்கு வர சொன்னாங்க, ஈவினிங் ஒரு 5 மணிக்கு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அவர் என்ன சொன்னால், நான் ஆக்சுவலாக ஒரு 100 கேண்டிடேட்ஸை நான் ரிசியூம் பார்த்தேன், பட் நீங்கள் மட்டும் தான் ஹாபி வந்து ஒரு யூனிக்காக போட்டிருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ அப்போயே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்துச்சு. ஸோ அந்த ஹாபி பற்றியே நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் பேசணும். ஸோ நீங்கள் எப்படி சமைப்பீங்க, உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும், ஸோ அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் எங்கே பண்ணுவீங்க, ஸோ உங்கள் நேட்டிவில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள், அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதில் ஒரு 10 மினிட்ஸ் போச்சு. ஸோ நீங்கள் உங்கள் ஹாபி வந்து எப்போயுமே யூனிக்காக போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இன்டர்வியூ மைண்ட் செட்டை வந்து கேட்சப் பண்ணுங்கள். ஸோ நான் அப்போயே அவங்க சியில் கேட்கும்போது எல்லாம் சொல்லிட்டேன். அவங்க பட் அவங்க ஜாவா கேட்கும்போது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எனக்கு ஜாவா தெரியாது, மேபி எனக்கு சின்டாக்ஸ் கூட தெரியல, நான் வெறுமனே சி மட்டும் தான் படிச்சுட்டு போயிருந்தேன். மேபி நான் அப்போ கொஞ்சம் ஒரு ஜாவா படிச்சிருந்தா நான் டேரெக்டாக டிஜிட்டல் கேண்டிடேட்டாக செலக்ட் ஆகிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் அன்றைக்கி நான் சி மட்டும் தான் எனக்கு ஃப்ரெஷராக எப்போ தெரியும். ஏன்னா நான் ட்ரிபிள் பேக்ரவுண்டு. ஸோ எனக்கு சி ஒரு 1 மந்த்தாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் என்கியூடிக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு சி ப்ரோக்ராம், பேசிக்காக ப்ரோக்ராம் படிச்சுட்டு எனக்கு பாயிண்டர்ஸ் தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கால ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணால் ரிட்டன் பண்ணி காமிச்சிடணும். ஸோ நான் அதான் பண்ணி காமிச்சேன். ஸோ எனக்கு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. என்ன பண்ணேன், பக்கத்தில் நோட் அண்ட் பேப்பர் இருந்துச்சு. ஸோ எழுதி காமிச்சேன். ஸோ இது மாதிரி இன்புட் இருந்துச்சுன்னா இது மாதிரி அவுட்புட் வரணும். ஸோ அதனால் பண்ணி காமிச்சோம்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மேபி 45 மினிட்ஸ் எனக்கு போச்சு. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் அவங்க ஷேர் பண்ணாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால் எனக்கு 45 மினிட்ஸ் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டேரெக்டாக நிஞ்சா ஆஃபர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எனக்கு நீ நிஞ்சா போய் எக்ஸாம் எழுத தேவையில்லை, ஸோ நீ குவாலிஃபைட் தான் நிஞ்சாக்கு, டேரெக்டாக நிஞ்சா ஆஃபர் கொடுத்துட்டாங்க. பட் நான் டிஜிட்டல் வந்து எக்ஸாம் எழுதி நிஞ்சா ஆஃபர் வாங்கினேன். ஸோ இப்படி தான் நான் டிசிஎஸில் உள்ள வந்தேன். சூப்பர், கிரேட் ப்ரோ, செம்ம ஜேர்னியாக இருந்தது. கண்டிப்பாக என்கிட்ட எழுதுறவங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டிசிஎஸ் வந்து 3 to 4 months ஒன்ஸ் வந்து இந்த எக்ஸாம் நடத்திட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ இப்போ கூட டிசம்பர் மந்த் வரப்போகுது. ஸோ ஒன் மோர் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். நான் 2020 பாஸ் அவுட்டு. ஸோ நான் நடக்கும்போது என்ன பண்ணேன், நான் ஆக்சுவலி அந்த டேரக்டாக நிஞ்சா ஆஃபர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து நிறுத்தலை. ஸோ நான் திருப்பியும் வந்து என்கியூடிக்கு அப்ளை பண்ணேன், என்கியூடி நிஞ்சாக்கு அப்ளை பண்ணேன். ஸோ என்கியூடி நிஞ்சாக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்கியூடி நிஞ்சாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனதர் சான்ஸ் கொடுப்பாங்க டிஜிட்டல் எழுதுறதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணேன், நான் என்கியூடியில் வந்து 2 கோடிங் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் 2மே கிளியர் பண்ணிட்டேன், ஆப்டிடியூட் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் ஹை ஸ்கோர் எடுத்தனால எனக்கு வந்து டிஜிட்டலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. திருப்பி போய் டிஜிட்டல் எக்ஸாம் எழுதினேன். பட் ஆனால் அன்றைக்கும் பார்த்து என் டிஜிட்டல் எக்ஸாமில் கோடிங் கொஸ்டின் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹிடன் டெஸ்ட் கேஸ் 15 17 கேட்டாங்க. என்னால் 9 டெஸ்ட் கேஸ் தான் பாஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ நீங்கள் 10க்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் டிஜிட்டலில். ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ போகும்போது என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிருக்காங்க அதை கிளியராக ஸ்ட்ராங்காக படிச்சிருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளோட சொல்லும் போது இன்டர்வியூக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு டைம் வந்து டைம் எடுத்து நல்லா சொல்லுவாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளோட போனீங்கன்னா உங்களுக்கு எப்போயுமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் என் வீடியோவில் அதான் சொல்லுவேன், நீங்கள் எது படிக்கும் போது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சினாரியோட படிச்சுட்டு போனீங்களா உங்களுக்கு புரியும். அதனால் புரிஞ்சு படிப்பீங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் எக்ஸாமை. சூப்பர், கிரேட் ப்ரோ, செம்ம ஜேர்னி உள்ள டிசிஎஸ்க்குள்ளே என்டர் ஆகிறப்பவே. ஸோ இப்போ நீங்கள் டிசிஎஸில் வந்து எந்த ஆஃபீஸ், இங்கே சென்னையில் வந்து எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணீங்க, டிசிஎஸில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு வேறு கம்பெனி மூவ் பண்ணிட்டீங்க. ஸோ டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்கே இருந்த கொஞ்சம் விஷயங்கள் டிசிஎஸ், ஏன்னா நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும் டிசிஎஸில் போய் ஜாயின் பண்ணிடணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு உங்களோட டிசிஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓகே, நான் டிசிஎஸில் ஒர்க் பண்ணும்போது ஸோ ஆக்சுவலி நான் எல்லாமே தெரியும், இல்லை பெஞ்சில் தான் போடுவாங்க அந்த எனக்கு இன்டர்வியூ வந்து அதுக்கப்புறம் டிசிஎஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸாம் வச்சாங்க முன்னாடி. ஸோ அதில் எக்ஸாம் கிளியர் பண்ணால் உங்களுக்கு 60,000 இன்டென்சிவ் தருவாங்க. ஸோ அது பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் 60% எழுதுனீங்கன்னா கிளியர் பண்ணிங்கன்னா 60,000 இன்டென்சிவ் தருவாங்க. 80% கிளியர் பண்ணால் உங்களுக்கு 80,000 இன்டென்சிவ் எதாவது தருவாங்க. ஸோ அந்த நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்கியூடி கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நான் அதில் 60% மேலே கிளியர் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு 1 வீக் தான் இந்த ட்ரைனிங் பீரியட் இருந்தது. ஸோ அப்போ வந்து கோவிட் பீரியட். ஸோ அப்போ ஆன்லைன்லேயே வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னை பெஞ்சில் போட்டாங்க. பெஞ்சில் எல்லாமே பெஞ்சில் தான் வரும். அப்போதைக்கு நான் எனக்கு அப்போ அந்த டைமில் நான் கொஞ்சமாக ஜாவா படிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்ன ஜாவா படிக்கலாம், என்ன இருக்குன்னு பேசிக்ஸ் தான் தெரியும். ஸோ எனக்கு அந்த கிளைண்ட் கால் வந்தது. ஸோ ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. ஸோ அந்த கால் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தெரியும் சார், நான் சி தெரியும், நான் பேசிக்ஸாக ஜாவா கூட எனக்கு தெரியாது, ஜஸ்ட் நான் இப்போ தான் 2 டேஸ் தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே நீங்கள் ஃப்ரெஷர் தான், நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒன்ஸ் டிசிஎஸில் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் லினக்ஸு, எஸ்கியூஎல், ஜாவா எல்லாமே படித்தது. நான் போன ப்ராஜெக்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ நல்ல ப்ராஜெக்ட்னால நான் இருக்கும்போது எங்கள் சீனியர் தான் நல்லா கைட் பண்ணாங்க, நான் நல்லா லேர்ன் பண்ணேன். ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா, எங்கள் சீனியர் வந்து வேறு கம்பெனிக்கு போயிட்டாங்க, என் கூட ஒர்க் பண்ணாங்க 2 பேர். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஹோல் அப்ளிகேஷன் நான் தான் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அப்போவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் போய் எங்கள் மேனேஜரை கேட்டேன், இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது,
அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இதான் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீ லேர்ன் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும், நீ அப்ளிகேஷன் எடுத்துக்க, எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு. ஸோ ஆக்சுவலி நான் அப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு கோட் பேஸ் எல்லா ஒரு லிங்க்கு கொடுத்துட்டாங்க, லைக் கிட்ஹப் லிங்க்கு, அதுக்கு பிட்பக்கெட் லிங்க் எல்லா இதுலையும் கொடுத்து நான் அப்போ தான் கோரிலேட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி தான். ஸோ அப்புறம் யூனிக்ஸில் போய் லாக் செக் பண்ணுறது, இந்த லைனில் எப்படி இந்த டீபக் பண்ணால் இந்த லாக் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸோ அதெல்லாம் நான் மேனுவலாக ஒன்றா பண்ணி பார்க்கும்போது தான் ஸோ எனக்கு அப்போ தான் டீபக் எப்படி பண்ணணும், ஒரு அப்ளிகேஷனை எப்படி இருக்கும் வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் நல்ல ஜேர்னியாக இருந்துச்சு. அவங்க 2 சீனியர் போனதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக லேர்ன் லாட் இந்த ப்ராஜெக்ட். சூப்பர், கிரேட். ஸோ அதே மாதிரி இப்போ டிசிஸோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அங்கே வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் இன்ஜினியரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது, ஃப்ரெஷராக இருந்து உள்ளே வரப்போ சப்போர்ட் இன்ஜினியருக்குள்ளே போனாங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம், ஒரு கோடிங்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ உங்களோட சைட்லேருந்து சப்போர்ட் இன்ஜினியர் வேலை எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான டூல்ஸ் கற்றுக்கணும், அந்த விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது அக்கார்டிங் டு ப்ராஜெக்ட் தான். எப்படின்னா ஓகே, இப்போ சப்போர்ட் ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு L1, L2, L3 சப்போர்ட்னு 3 கேட்டகரி இருக்குது. ஸோ L1 சப்போர்ட் என்னென்னா, உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து இன்சிடென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அந்த இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு குயிக் வரும். ஸோ L1 சப்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்சிடென்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு இந்த ஒரு பேசிக்கான இன்சிடென்ட்டாக இருந்தது, அது அவங்களே எப்படின்னா இப்போ L1க்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, இது மாதிரி இன்சிடென்ட் வந்தால் நீங்களே கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ L1 வந்து பேசிக்காக உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரியும் தேவையில்லை, லைக் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்ல ஸ்கில் இருந்தால் நீங்கள் L1 சப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ L2 சப்போர்ட்றது என்ன, மீடியம் லெவல். இப்போ L1 சப்போர்ட்னால கிளியர் பண்ண முடியலன்னா அந்த இதை வந்து நம்ம L2 சப்போர்ட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லினக்ஸில் லைக் அந்த லாக்லாம் செக் பண்ணி இதனால தான் இந்த எஃபெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம L2ல பார்ப்போம். லைக் நம்ம கோட் பேஸ் ஆக்சஸ் இருக்கும், ப்ளஸ் லினக்ஸ் எல்லாமே சர்வரில் நம்மளுக்கு எல்லாம் லாகின் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இதனால தான் இந்த எரர் வந்துச்சு, இந்த டைமுக்கு நம்ம லாக்லாம் எடுத்து கொடுத்து நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணால் L2 இன்ஜினியர் அதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக மானிட்டர், அந்த கிராஃபானால எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ L3 என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ L2 வந்து இப்போ பக் ஃபிக்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, டேரெக்டாக வந்து L3க்கு பண்ணுவாங்க. ஸோ மேபி சம் கம்பெனிஸில் இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா L3 இருக்கவங்க தான் டெவலப்பர் இருப்பாங்க, தனியாக அவங்க டெவலப்பர்னு ஹையர் பண்ண மாட்டாங்க. லைக் டெவலப்பரை ஹையர் பண்ணாங்களோ அவங்க L2 சப்போர்ட் சம்திங் பார்ப்பாங்க, L3 பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா லெவல் கவர் பண்ணுற மாதிரி தான். இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ப்ரீவியஸாக டிசிஎஸ் ஒர்க் பண்ணும்போது ஸோ நான் ஒரு அப்ளிகேஷன் நான் தான் எல்லாம் பண்ணேன், L1 நானாக பண்ணேன், L2 நானாக பண்ணேன், L3 எல்லாம் பண்ணேன். லைக் ஃப்ரம் இன்சிடென்ட் கிரியேட் பண்ணலேருந்து நான் CRQ ரைஸ் பண்ணி அந்த டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுலேருந்து நான் தான் பார்த்தேன். ஸோ சில கம்பெனிஸ் அக்கார்டிங் டு ப்ராஜெக்ட் தான். ஸோ நீங்கள் அது மாதிரி ப்ராஜெக்ட்டில் இருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் பார்ப்பீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்கன்னா தனித்தனி இண்டிவிஜுவல் டீமே இருப்பாங்க. இப்போ L1னா இன்சிடென்ட் வந்து ரூட் பண்ணுவாங்க, பேசிக் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் பார்த்து விட்ருவாங்க. இப்போ L2க்கு என்ன கொடுத்துப்பாங்க, இது மாதிரி லாக் செக் பண்ணு. ஸோ உன்னால் பக் ஃபிக்ஸ் பண்ண முடிந்தால் ஓரளவு ஆக்சஸ் இருக்கும், பக் ஃபிக்ஸ் பண்ண முடிந்தால் நீங்கள் பக் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களாலே பக் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அதை L3க்கு பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் L3 வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ L3 அப்ளை பண்ணால் மினிமம் உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லை அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் L3 சப்போர்ட் இன்ஜினியராக உங்களுக்கு இது கொடுப்பாங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு L3 சப்போர்ட்னா உங்களுக்கு கிரிட்டிக்கல் ப்ராப்ளமோட தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டேரெக்டாக அவங்க L3 சப்போர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. மேபி நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா L1க்கு ட்ரை பண்ணலாம், மேபி L2க்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஓரளவு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரியும் ப்ரோ, எனக்கு ஃபுல்லாலாம் லாங்குவேஜ் ஃபுல்லாக எனக்கு டெவலப்பராகலாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் டீபக் இன்ஜினியர் இந்த L2 சப்போர்ட்டுக்குலாம் ஈஸியாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக செலக்ட் ஆகலாம். நிறைய பேருக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரோக்ராம் இருந்தால் தான் ஐடிக்கு வர முடியும்ல. ஸோ அது வந்து இன்ஸ்டல் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டல் ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டா போதும். உள்ளே வந்ததுக்கு உங்களுக்கு ரோல் பிடிக்கலனா கூட நீங்கள் L1 கூட போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு ஓரளவு கோடிங் இருந்தால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கலாம், நீங்கள் L2 சப்போர்ட்டில் இருக்கலாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பயுமே உங்கள் டெஸ்டினேஷன் வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர், ஒரு டெவலப்பர் இன்ஜினியர், ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் அப்படி தான் இருக்கணும். மேபி நான் ரொம்ப நாள் நீங்கள் சப்போர்ட்டில் இருக்கிறத நானும் விரும்ப மாட்டேன். ஏன்னா நீங்கள் சப்போர்ட்டில் இருக்கும்போது மேபி 4 இயர்ஸ் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும். நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஏஆர்டி போய் பார்க்கணும், டெவலப்பர்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா L2 சப்போர்ட்டாக இருக்கும்போது என்ன இஷ்யூ ஏது இஷ்யூ லாகில் செக் பண்ணுறது நான்லாம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் நான் L3க்கு அனுப்பேன். இப்படி எல்லாமே கொடுக்காம L3க்கு அனுப்புனா அவங்க கேட்பேன், நீ பேசிக் செக் கூட பண்ணாமல் எதுக்கு நீ எனக்கு ரூட் பண்ணுற. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இப்போ சப்போர்ட் ரோலில் இருக்கீங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் டெவலப்பராகவோ இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியராகவோ இல்லை க்ளவுட் ரோலுக்கு மூவ் பண்ணுறது என் சஜஷன். ஃபஸ்ட் நீங்கள் அதுக்கு நீங்கள் ஜாப் வாங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் L2 L1 இல்லை இது பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் டெஸ்டினேஷன் எப்போயுமே டெவாப்ஸ் இன்ஜினியர், க்ளவுட் ஆர்கிடெக்ட் எப்போயுமே அதான் இருக்கும். ஏன்னா ஹைக்கும் அப்போ தான் இருக்கும், உங்கள் ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகே, சூப்பர். சப்போர்ட் இன்ஜினியரில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நிறைய இன்சைட்ஸ் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த சப்போர்ட் இன்ஜினியரோட கரியர் க்ரோத்துங்கிறது எப்படி இருக்கும் நார்மலாக? இப்போது அடுத்து L3க்கு அப்புறம் நிறைய பேர் AWS அந்த மாதிரி க்ளவுட் சப்போர்ட் சைட்லாம் போயிடுறாங்க. அஸ் ப்ளஸ் சேம் டைம் இதோட சேலரி பேக்கேஜுமே கூட இப்போ சப்போர்ட்லேயே ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னா எவ்வளோ வரையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது?
லைக் நீங்கள் சப்போர்ட்லேயே உங்களை லைஃப் லாங் இருக்க முடியாது, நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அப்படி இருந்தீங்கன்னா இப்போ L3 சப்போர்ட்டு நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 LPA 13 LPA கொடுப்பாங்க. ஓகேங்களா, அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. அது இப்போ நான் ஒரு சொல்கிறேன், அட்லாஷன் ஒரு கம்பெனி இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தான் போட்டிருப்பான். பட் அவன் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுறானோ அது ஃபுல்லாகவே ஜாப் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பான். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்ன ஸ்கில் வேணுமோ அந்த ஸ்கில் வேணும். நீங்கள் நினைக்கலாம் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் தானே, நான் போய் எப்படி ஒர்க் பண்ணுறது? நீங்கள் ஒரு அட்லாஷன் கம்பெனியில் போய் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோலுக்கு அட்டன் பண்ணி பாருங்கள். அவன் லெவல் ஆஃப் இன்டர்வியூ எப்படி இருக்குது, அவன் கொஸ்டின் எப்படி கேட்குறான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உங்களுக்கு அது மாதிரி ப்ராடக்ட் பேஸ் இப்போ மைக்ரோசாஃப்ட்டில் போய் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு லினக்ஸு யூனிக்ஸு பேசிக் ஒரு மீடியம் லெவல் கோடு இல்லாமல் நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் அவன் காலே எடுத்து வைக்க முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எப்பயுமே ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நீங்கள் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இருந்தாவே உங்களுக்கு மினிமம் ஒரு 15 LPA ஒரு 4 இயர்ஸில் ஈஸியாக வாங்கலாம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணவும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எப்பயுமே ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஹைக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்கள் சேலரியும் உங்களுக்கு நல்லா தருவாங்க. பே வந்து மார்க்கெட் லெவலில் இருக்கும். ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருந்தீங்கன்னா, ஸோ சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் எப்படி ஒரு டெவாப்ஸ் ரோலுக்கு இன்டர்னலாக ஸ்விட்ச் ஆகுது, ஸோ உங்கள் ப்ராடக்ட் ஒரு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இருந்து ஒரு டெவாப்ஸ்க்கு எப்படி ஸ்விட்ச் ஆகுது நீங்கள் தான் லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ L2 சப்போர்ட்டில் இருந்துட்டு ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு எப்படி லேர்ன் பண்ணுறது நீங்கள் இன்டர்னலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இன்டர்னலாக நீங்கள் ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெளி கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா, சூப்பர் கிரேட் ப்ரோ. ஸோ அதே மாதிரி மெயினாக நீங்கள் இந்த சர்வீஸ் பேஸ் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி பற்றி பேசியிருந்தீங்க. நிறைய பேருக்கு டவுட்டே ஸ்டார்டிங்கே சர்வீஸ் பேஸ் போகலாம், ப்ராடக்ட் பேஸ் போகலாமா, அதே மாதிரி சர்வீஸ் பேஸ் போயிட்டோம்னா ப்ராடக்ட் பேஸ் மாறிக்கலாமா, எப்படி மாறலாங்கிற டவுட்லாம் இருக்கும். பட் நீங்கள் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிலேருந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போயிருக்கீங்க. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சர்வீஸ் பேஸ் பெஸ்ட்டாக, ப்ராடக்ட் பெஸ்ட்டாக, சர்வீஸ் டு ப்ராடக்ட் எப்படி போகிறது? ஓகே, ஸோ சர்வீஸ் டு ப்ராடக்ட்டுக்கு எப்படியுமே ஸ்விட்ச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் ஒரு 3 months நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது டிசிஎஸில் நான் ஃபைனல் இயர் இருக்கும்போது எனக்கு டிசிஎஸ், விப்ரோ, அசெஞ்சர், டெக் மகேந்திரா, ஸோ இது 4 HCL, ஸோ இந்த 5 கம்பெனி 6 கம்பெனி தான் ஐடி கம்பெனின்னு நினச்சிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நான் டிசிஎஸ் போனதுக்கப்புறம் நான் ஜாப்ஸ் 2 years முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சது இவ்வளோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு தெரிஞ்சுது. எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது. அமேசான் இருக்குது, வால்மார்ட் இருக்குது, போயிங்னு ஒரு கம்பெனி இருக்குது, பேபால் இருக்குது. ஸோ நீங்களும் அவங்க போய் சேலரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் கம்பெனிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SD ரோலுக்கு ஒரு ஃப்ரெஷராக முடிச்சுட்டு வரானா 15 LPA தராங்க. ஸோ அதெல்லாம் ஹியூஜ் சேலரி. ஓகேங்களா, கம்பேர் டு பட் அந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின் கேட்பான். ஸோ அது டெவாப்ஸ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா மினிமம் 30 LPA கொடுப்பாங்க. ஸோ டெக்னாலஜி சர்வீஸ் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 LPA கொடுப்பாங்க. 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ அதனால் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் பேஸ் லெவலில் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரியர் growth வந்து பீக்கில் இருக்கும். ஸோ அப்படி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி சூஸ் பண்ணலன்னா நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி சூஸ் பண்ணீங்க, நீங்கள் எண்ட் டு எண்ட் நீங்கள் தான் பார்ப்பீங்க. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்விட்ச் அடிக்கலாம். இல்லை அப்புறம் நான் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி சூஸ் பண்ணுறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் எனக்கு இந்தியாவில் ஒர்க் பண்ண மாட்டேன், நான் ஆன்சைட்டில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேங்க, சர்வீஸ் பேஸ் கம்பெனி சூஸ் பண்ணலாம். இல்லை அப்புறம் எனக்கு இந்தியாவில் நல்ல சேலரி வேணும். சில கம்பெனி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸில் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அது மாதிரி சர்வீஸ் பேஸ் கம்பெனி சூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நல்ல சேலரி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணும். எனக்கு சேலரி பற்றி நான் கவனம் இல்லை, அப்புறம் நான் ஒரு எண்ட் டு எண்ட் நான் தான் பார்த்துக்கணும் ஒரு அப்ளிகேஷனை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் அடிச்சுன்னா உங்களுக்கு 300% ஹைக்கு 400% ஹைக்கு கொடுத்தவங்களாம் நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மேபி 3 LPA தான் இருக்கும், அவங்க 3 years கந்திருப்பாங்க. பட் அவங்க நாலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 years 6 years நாலேஜ் கெட் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனியில். ஸோ நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது, நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஜாயின் பண்ணுங்கள், சேலரி லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2 years ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணுங்கள். மினிமம் நீங்கள் ஒரு 12 LPA இல்லாட்டி ஒரு 15 LPAக்கு தான் ஸ்விட்ச் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலையா, ஸோ ஏதோ ஒரு கம்பெனி சர்வீஸ் பேஸ் கம்பெனி இருந்தாலும் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஜாப் வாங்குங்க. ஸோ அந்த ஜாப்லேருந்து எப்படி மூவ் ஆகலாம்னு அடுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. சூப்பர் கிரேட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு சர்வீஸ் ஸ்டார்ட் அப்பே பெஸ்ட் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணி லைக் நிறையா விஷயங்கள் அவங்க கற்றுக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்ல மாதிரி. இட்ஸ் ரியலி கிரேட். இப்போ நீங்கள் சர்வீஸ்லேருந்து ப்ராடக்ட் பேஸ் போகிறப்போ அந்த வால்மார்ட் ப்ராடக்ட் பேஸ் டாப் ப்ராடக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறப்போ இன்டர்வியூ ப்ராசஸில் எப்படி இருந்துச்சு, எந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி இப்போ ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் ஆனீங்க, உங்களோட அந்த ஸ்ட்ரகிளாக தாண்டி பண்ண ஜேர்னியை ஷேர் பண்ணுங்கள்.
நான் ஃபஸ்ட்டு வால்மார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஜாவா டெவலப்பர் ரோல் இன்ஃபோசிஸ் கிளியர் பண்ணேன். லைக் அப்ளை பண்ணும்போது 90 days நோட்டீஸ் பீரியட். ஸோ அவங்களும் 90 days நோட்டீஸ் பீரியட் இது பண்ணிட்டாங்க. பட் வால்மார்ட் வந்து 90 days நோட்டீஸ் பீரியட் தான் அக்செப்ட் பண்ணல. ஸோ அது வந்து ஒரு வால்மார்ட்டில் பிளேஸ் ஆகுது ஒரு த்ரில்லபிள் ஜேர்னி. எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன், இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலி அப்ளை பண்ணது டிசம்பர் மாதம். ஸோ டிசம்பர் மாதம்ன்றது வெக்கேஷன் பீரியட். ஓகே, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ நான் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா ஒரு மேனேஜர் ரவுண்டு ஒரு மொத்தம் 4 ரவுண்டு இருந்தது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ரவுண்டு கோடிங் ரவுண்டு வந்தது, செகண்ட் டெக்னிக்கல், தேர்ட் டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ஹையரிங் மேனேஜர் ரவுண்டு வந்தது, அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்டு வந்து இருந்தது. ஸோ 4 ரவுண்டு கிளியர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு மெயில் வந்தது. என்ன மெயில்னால், ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்லாம் ஓகே, பட் நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 4 years எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைக் அப்புறம் நான் சொல்லும்போது நல்ல நான் 2 years எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அப்போதைக்கு 1.9 சம் நியர்லி 2 years இருந்தது என்ன நான் ஸ்விட்ச் பண்ணும்போது. சரி ஓகே, அதுக்கப்புறம் நான் சொல்ல ஓகே நான் 2 years தான் எக்ஸ்பீரியன்ஸ் 1.9 தான் இருந்தேன். சரி ஓகே, நான் ரிப்ளை மெயில் போட்டேன். சரி நீங்கள் ஏதோ ஃபியூச்சர் ஏதோ 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தேன், எனக்கு வந்து கால் பேக் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் கையில் வந்து இன்ஃபோசிஸ் ஆஃபர் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஆக்சைடு ஏன்னா இன்ஃபோசிஸில் 30% தான் ஹைக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் பேப்பர் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இன்ஃபோசிஸ் வந்துன்னா பேப்பர் ட்ராப் பண்ணிட்டேன் டிசிஎஸில். நான் போகலாமா வேணாமா டிசைட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லும் போது 30%லாம் ஹைக்கு போகாத, ஏன்னா அங்கே மிஞ்சி போனால் உனக்கு நான் 10-15K தான் இருக்கும். பட் பெங்களூர் லொக்கேஷன் எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும், உனக்கு கையில் எதுவுமே நிற்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ஆக்சுவலி ஒரு 15 days தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஸோ ரிவோக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ முடிவு பண்ணிட்டு 2 நாள் லீவில் இருந்தேன். அப்போதைக்கு லீவு மீன்ஸ் நோட்டீஸ் பீரியட் இருக்கும்போது லீவும் தர மாட்டேன்ட்டாங்க. அப்படியே ஒரு சிக் லீவ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மத்தியானம் ஒரு கால் வந்தது. மதியானம் கால் வந்துச்சு, நான் அவங்க ஹெச்ஆர் நம்பர் சேவ் கூட பண்ணல. ஸோ கால் வந்தது, அட்டன் பண்ணலாமல் என்னமோ ஒரு ஆஸ்ட்ரேஷன் சரி சும்மா அட்டன் பண்ணி போன்ட்டு கால் பண்ணி பேசினேன். ஸோ அப்போ கால் அட்டன் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னும் ஸ்டில் அவைலபிளாக இருக்கீங்களா, லுக்கிங் ஃபார் த ஜாப்னா. ஆமாம், சரி நான் வால்மார்ட் வந்து பேசினேன். ஆக்சுவலி நான் இல்லை ஆல்ரெடி நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க என்கிட்ட அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஆமாம், நான் தான் ஆக்சுவலி உங்களை வந்து ஹோல்ட் பண்ண சொன்னது, பட் அவங்க ரிஜெக்ட் மெயில் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டில் அவைலபிளாக இருக்கீங்கன்னா வாங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணும்போது அந்த நாளே எனக்கு ஹெச்ஆர் ஒன்று வச்சு எனக்கு ஆஃபரை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ என்ன வால்மார்ட் பிளேஸாக இருந்து ஸோ உங்களுக்குன்னு ஒன்று கிடைக்கிருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் கிரேட், செம்ம ஜேர்னியாக இருந்திருக்கு. லைக் மூவ் பண்ணுறப்பவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடைசியில் எப்படியோ கிடச்சே தீரணும் அப்படின்ற இடத்துல போய் நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சூப்பராகவும் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஹோப் ரியலி கிரேட். அதே மாதிரி இப்போ வந்து சப்போர்ட் இன்ஜினியர்லேருந்து ஜாவா, அதுக்கப்புறம் இப்போ வந்து டெவாப்ஸ் சைடில் ப்ளேஸாக இருக்கீங்க. இந்த டெவாப்ஸ் ரோல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களே டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, உங்களோட ரோல் எப்படி இருக்கும்? ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியரில் உங்களுடைய முக்கால்வாசி நீங்கள் டிப்ளாய்மெண்ட் அங்கே இப்போ டெவலப்பர் ரோல் பார்த்தீங்கன்னா அவங்க கோட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் கேஸ்லாம் எழுதிடுவாங்க. ஸோ அதை போய் ஒரு சர்வரில் டிப்ளாய் பண்ணுறது, அது கரெக்டாக டிப்ளாய் பண்ணி அது சர்வர்லாம் அப் அண்ட் ரன்னிங் ஆகுதா, ஸோ எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதா டெவாப்ஸ் ரோல். ஓகேங்களா, அதுக்குன்னு இப்போ லைக் ஒரு டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டெவலப் பண்ணுவீங்க, அது கோடு வந்து பில்ட் பண்ணுவீங்க, ஒரு ஜாரார் வார் ஃபைல் இருக்கும், அதை போய் நீங்கள் சர்வரில் டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ அதை அது சர்வர் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா அது அப் அண்ட் ரன்னிங்காக இருக்கும், உங்களுக்கு லைவில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதா டெவாப்ஸ் இன்ஜினியர் வருவாங்க. ஸோ சின்ன சின்ன கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பரே டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோலை பார்த்துருவாங்க. இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவாப்ஸ் இன்ஜினியர் தனியாக ஹையர் பண்ண மாட்டாங்க. மேபி ஹையர் பண்ணுவாங்க, மேபி 1 or 2% ஹையர் பண்ணுவாங்க, அந்த ஹோல் ப்ராஜெக்டே பார்த்துருவாங்க. மேபி டெவலப்பரே அந்த ப்ராசஸை பார்த்தா இருக்கும், அதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு வராங்க. ஸோ அவங்களுக்கே க்ளவுட் தெரியும், எதாவது தெரியும். இப்போ நீங்கள் பெரிய எம்என்சி நிறைய பெரிய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல் வந்து ஹியூஜ் ரோல். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏதாவது ஒரு கண்டெய்னர் ரன் ஆகலை அப்படின்னா, இப்போ மைக்ரோ சர்வீஸ்னால் இண்டிவிஜுவல் கண்டெய்னரை பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ மல்டிபிள் டாக்கர் கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதை போய் டிப்ளாய் பண்ணணும். ஸோ அது எல்லா டாக்கர் கண்டெய்னரும் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ஆட்டோமேட்டிக் ஸ்கிரிப்ட் எழுதி அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குன்னு ஜென்கின்ஸில் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் வேலை தான். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியர் வந்து டெஸ்ட்டு டிப்ளாய் அது கரெக்டாக பண்ணணும் சர்வரில். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்க்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோல். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்னென்ன மாதிரி டூல்ஸ் கற்றுக்கணும்? வேணா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, நிறைய இருக்கனால என்னென்ன மாதிரி டூல்ஸ்லாம் மெயினாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும்? ப்ரைமரியாக டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு என்னென்ன லேர்ன் பண்ணணும்? ஸோ ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு மெயினாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இல்லை ஒரு ஃப்ரெஷராக ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லினக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ லினக்ஸில் நான் எப்போயுமே சஜஸ்ட் பண்ணுறது யுடெமி பிளாட்ஃபார்ம் தான். சரி, ஏன்னா யுடெமி பிளாட்ஃபார்ம் சஜஸ்ட் பண்ணால் 399 தான் கோர்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லினக்ஸ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கவர் பண்ணிக்கோங்க.
தேர்ட் பார்த்தீங்கன்னா GitHub கவர் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் மோஸ்ட்லி நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லினக்ஸ் படிக்கும் போதே லினக்ஸ் ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரியணும். மேபி நீங்கள் பைத்தான் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லினக்ஸ் தெரியணும், நெட்வொர்க்கிங் தெரியணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்கின்ஸ் தெரியணும், பேசிக் ஆஃப் குபர்னெட்டிஸ் தெரியும். ஸோ இந்த டூல்லாம் தெரிஞ்சாவே நீங்கள் ஓரளவு வந்து டெவாப்ஸ் இன்ஜினியராக நீங்கள் ஃப்ரெஷராக வேலை வாங்கிடலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு நாள் க்ளவுட் தெரியணும். ஸோ நீங்கள் AWS ஆர் அஸ்யூர் இல்லாட்டி GCP லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ஃப்ரெஷராக உங்களுக்கு நீங்கள் ஒரு டெவாப்ஸ் ரோல் வேணும், ஒரு க்ளவுட் ரோல் போனால் நீங்கள் AWS சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ AWS வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து AWS தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு நிறையாவே இருக்கும் AWS சூஸ் பண்ணால். ஸோ நான் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு டெவாப்ஸ் ரோல் போகணும் இல்லாட்டி ஒரு க்ளவுட் ரோலுக்கு போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் AWS சூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் ரோலுக்கு கரியர் க்ரோத்துங்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நிறைய ரோல்லாம் இப்போ சப்போர்ட் இன்ஜினியர் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் படிக்கிறத தாண்டி வேறு ரோல் மாறணும். இப்போ இந்த டெவாப்ஸ் இன்ஜினியர் கரியர் க்ரோத் எப்படி இருக்கும்? ஏஐலாம் வந்தால் ரீப்ளேஸ் பண்ணிடணும்னா நிறைய ரோல்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே இது வருமா? ஸோ இந்த கரியர் க்ரோத் இந்த டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுங்கள். சரி, நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி இந்த டெவாப்ஸ் வந்து சின்ன சின்ன ஆட்டோமேட் பண்ணலாம், நீங்கள் ஃபுல்லாலாம் ஆட்டோமேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெவாப்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிப்ளாய் பண்ணுறதும் சரி, இப்போ ஒரு பாட் ரன் ஆகலாம் நம்ம அடுத்த பாட் கிரியேட் பண்ணுறது, ஸோ அது மேலே ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர் நீங்கள் எண்ட் டு எண்ட் பைப்லைன் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏஐனால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எப்போயுமே டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். மேபி அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர்லாம் உங்கள் ஸ்கில் அப்டேட்டே பண்ணிகிட்டே இருங்க. இப்போ சின்ன சின்ன டாஸ்க்லாம் அவங்க வந்து ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியரில் பேசிக்காக தெரிஞ்சு வச்சிங்கன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஸ்கில்லை அப்டேட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். பட் டெவாப்ஸ் இன்ஜினியருக்கு ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக தான் இருக்குது. நீங்கள் இப்போது மார்க்கெட்டில் புது டூல் வருதுன்னா நீங்கள் புது டூலை லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஜென்கின்ஸ் எடுத்திங்கன்னா ஜென்கின்ஸ் வந்து இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி ஜென்கின்ஸ் அடுத்த ஒரு டூல் வந்து பாப்புலாரிட்டி வந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பேம்போலாம் வந்துச்சு, இப்போ பேம்போலாம் யாருமே யூஸ் பண்ணல, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை இது பண்ணதுக்கு GitHub ஆக்ஷன் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஜென்கின்ஸ் இப்போ பேம்போவோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இப்போ பேம்போ படித்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 100 கம்பெனிஸில் ஒரு 20 கம்பெனிஸ் 50 கம்பெனிஸ் தான் பேம்போலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே ஷிஃப்ட் ஆகிது GitHub ஆக்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் GitHub ஆக்ஷன் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸில் ஜென்கின்ஸே இல்லாமல் GitHub ஆக்ஷன் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் டெவாப்ஸில் என்னென்னா ஒரு டூல் வரும்போது நீங்கள் அந்த டூலுக்கு அடாப்ட் ஆகணும். நீங்கள் அடாப்ட் ஆகலைன்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஃபீல்டுனாலும் சொல்லி நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணலன்னா நீங்கள் அப்டேட்டட் ஆகிடுவீங்க. சூப்பர், கரெக்ட் தான். டெஃபினட்டாக ஐடின்னு வந்துட்டாவே லைஃப் டைம் லேர்னராக இருந்தால் மட்டும் தான் இங்கே வந்து சர்வே ஆக முடியும். அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ஒரு மெயின் கீ பாயிண்ட் தான். சூப்பர். ஸோ டெவாப்ஸ் பற்றியுமே ரொம்ப சூப்பராக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்கள் பேஜ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நானும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் ஃப்ரெஷருக்காகவும் போட்டுகிட்டே இருக்கீங்க. லைக் எப்படிலாம் ஜாப் ஓப்பனிங்ஸ் எடுக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷருக்கு ஜாப் ஓப்பனிங்ஸில் இப்படிலாம் பார்த்தா நிறையா கிடைக்கணும்னு ஆச்சு நீங்கள் ஷேர் பண்ணிட்டுருக்கிறத ஷேர் பண்ணலாம். எப்படி ஒரு ஃப்ரெஷர் வந்து ஜாப் தேடுறது? ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷராக ஜாப் தேடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்று வச்சுக்கிறது எப்போயுமே பெட்டர் தான். இப்போ ஏன்னா நீங்கள் எங்கள் கம்பெனி அப்ளை பண்ணாலும் லைக் இப்போ ஜோகோ எடுத்துக்கணும், ஜோகோவில் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடிங்கே தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் ஒரு ரெஸ்யூம் போய் எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், எனக்கு லினக்ஸ் தெரியும், யூனிக்ஸ் தெரியும்னா அங்கே வேலைக்கே ஆகாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு கம்யூனிகேஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ப்ளஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்ட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணும்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமே எடிட் பண்ணிட்டு போங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இன்ஷியலாக நானே தப்பு பண்ணேன். ஓகேங்களா? நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது ஒன்ஸ் நான் ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, ஒரு ரெஸ்யூம் வச்சுட்டு ஜாவா டெவலப்பருக்கு அதான் அப்ளை பண்ணேன், டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கும் அதான் அப்ளை பண்ணேன், டெவாப்ஸ் ரோலுக்கு அதான் அப்ளை பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு அப்போ தெரியல இது மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எடிட் பண்ணணும். ஸோ நான் எல்லா அப்ளிகேஷன் பண்ணும்போது ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே நோட்டிஃபை பண்ணேன். ஸோ இந்த ஸ்கில் இது கேட்டிருக்காங்க, அந்த ஸ்கில் நம்ம ரெஸ்யூமில் இருப்பான்னு பார்க்கும்போது அந்த ரெஸ்யூமில் நம்ம அந்த கேட்டிருக்க ஸ்கில்லே இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கேட்ட ஸ்கில் உங்கள் ரெஸ்யூமில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்கள் வந்து ரெஸ்யூமில் ஜாவா போட்டிருக்கீங்கன்னா ஜாவா ஃபுல்லாக லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். ஸோ அவன் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு கேட்டிருப்பான். அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட் 4 பில்லராக அந்த 4 பில்லருக்கு எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அந்த 4 எக்ஸாம்பிள் வச்சு அந்த 4 எக்ஸாம்பிள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு தனித்தனியாக சின்ன கோடிங் எழுதுங்க. சின்ன கோடிங் எழுது பண்ணி GitHubல வந்து புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த GitHub லிங்க்கை வந்து உங்கள் ரெஸ்யூமில் போட்டால் நீங்கள் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நான் இது மாதிரிலாம் கோடிங் பண்ணியிருக்கேன், இதில் GitHub
என் லிங்க், இது வந்து கோ த்ரூ பண்ணுங்க அப்படின்னு அவன் இன்டர்வியூவர் கேட்கலான்னாட்டியும் நீங்கள் தான் உங்களே நான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் உங்கள் வந்து ஷோர் கேஸ் பண்ணணும். ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் ஷோர் கேஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அவன் கேட்கல அதனால் நான் சொல்லுன்னு சொல்லக்கூடாது. ஸோ எனக்கு நான் டிசிஎஸில் என்ன பண்ணேன்னா அவன் ப்ராஜெக்ட் பற்றி என்கிட்ட கேட்கவே இல்லை. நான் தான் வாலண்டியராக போய் நான் இது மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஹேக்கத்தானில் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லும் போது ஸோ ஓகே அந்த ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு 15 மினிட்ஸ் அதிலே கவர் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் இன்டர்வியூ இருக்கும். ஓகேங்களா? டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ அந்த 45 மினிட்ஸ் நீங்கள் எப்படி கடத்துறது அப்படி தான் பார்க்க. அந்த 45 மினிட்ஸ் நீங்கள் கடத்திட்டிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணிடுவான். ஸோ அந்த 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் அவன் கேள்வி கேட்பான், நீங்கள் ஆன்சர் சொல்லணும். நீங்கள் என்ன அவன் கேள்வி கேட்பான்னு நீங்கள் அதை டிசைட் பண்ணணும். எப்படின்னா சரி நீங்கள் அவங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும், அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்ல முடிச்சதுக்கப்புறம் அவன் கேள்வி கேட்பான். சப்போஸ் உங்களுக்கு ஜாவா தெரியுமா, ஜாவாவில் என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டேன்னா எனக்கு ஜாவாவில் நீங்கள் உங்களுக்கு என்ன நல்ல கான்செப்ட் தெரியுமோ அது எக்ஸாம்பிளுக்கு ஊப்ஸ் கான்செப்ட் தான் 4 பில்லர் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த 4 பில்லருக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஸோ அதுலேயே உங்களுக்கு 15 மினிட்ஸ் போயிடும். ஸோ அதுலேருந்து அவங்க கொஸ்டின் கேட்பான், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் வாலண்டியராக சொன்னீங்கன்னா ஸோ அதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது ஏன்னா நான் ப்ராஜெக்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ப்ராஜெக்ட் எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிறிஸ்டல் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அது நீங்கள் கோட் பை கோட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கோட் பை கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் என்ன பண்ணான், ஓ இவனுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, இவன் டீம் நம்மளை ஹையர் பண்ணலாம் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாவே போதும் ஃப்ரெஷருக்கு. ஏன்னா ஃப்ரெஷர் வந்து நம்ம எல்லாமே லேர்னிங் தான். ஸோ அவனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் தெரியும், நம்ம இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில், பேசிக்காக ஒரு சின்டாக்ஸு, பேசிக்காக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் போதும் ஒரு ஐடியில் ஈஸியாக ஜாப் வாங்கிக்கலாம். சரி எல்லாம் சொல்கிறது எல்லாம் நீங்கள் பட் ஆனால் இது சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு தான். பட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எடுத்திங்கன்னா அவன் இன்டர்வியூ ஒரு 4 டெக்னிக்கல் ரவுண்ட் எடுப்பான். ஸோ 4 டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும்போது நீங்கள் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போது நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் இருக்கும். ஸோ கோடிங் ரவுண்டில் உங்களை ஃபில்டர் பண்ணிடுவான். ஒரு 10,000 பேர் எக்ஸாம்பிளுக்கு அப்ளை பண்ணுறான்னு வைங்களேன், கோடிங் ரவுண்டில் ஒரு 1000 பேர் தான் செலக்ட் பண்ணுவான். ஸோ அந்த கோடிங் ரவுண்டில் செலக்ட் பண்ணி 1000 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான்னு வைங்களேன், அந்த இன்டர்வியூலே ஒரு 4-5 டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 6 பேர் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது எந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா. ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் எடிட் பண்ணுங்கள். எடிட் பண்ணிட்டு உங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிங்களா ஃபஸ்ட்டு அதை நல்லா தரவு பண்ணி வித் ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தரவு பண்ணிட்டு நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். சூப்பர், கிரேட் ப்ரோ. ஸோ ஃப்ரெஷராக இந்த ஒரு ஜேர்னிலாம் பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதாவே அவங்க ஐடி ஜாப் எடுத்துடலாம். ஸோ இதை தாண்டியுமே ஸ்பெசிஃபிக்காக ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? லைக் வந்து எப்படி ஒரு ஜாப் ஓப்பனிங் கம்பெனியில் போடுறாங்கன்னா அதுக்கு எங்கேயாச்சும் அப்டேட் பண்ணுறாங்களா? ப்ளஸ் நௌக்கரி, லிங்க்டின் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாமா? உங்களோட சஜஷன் என்னவா இருக்குது? சரி, நான் மோஸ்ட்லி ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது 2 பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணேன். ஒன்று நாக்கரி, ஒன்று வந்து லிங்க்டின். ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரெஷர் நீங்கள் இப்போ இருக்கிற நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் டிசிஎஸ் அட்டன் பண்ணும்போது நான் லிங்க்டின் ப்ரொஃபைலும் கிடையாது, நாக்கரி ப்ரொஃபைலும் கிடையாது. லைக் நான் என்கியூடி அட்டன் பண்ணேன். ஸோ அதிலே கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் லிங்க்டின் ப்ரொஃபைல் வச்சிருக்காங்க, கிட்ஹப் லிங்க் வச்சிருக்காங்க, அது இல்லாமல் நாக்கரிலாம் அப்டேட்டாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லும் போட்டுறாங்க. எனக்கு ஜாவா தெரியும், பைத்தான் தெரியும், கோலாங் தெரியும், எல்லாம் போட்டுறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கான்சென்ட் பண்ணி அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எல்லாம் போட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருங்க. சம்திங் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கப்புறம் இன்டர்வியூவில் போனதுக்கப்புறம் அவங்க ரெஸ்யூம் படிக்கும்போது உனக்கு இத்தனை ஸ்கில் தெரியுமா அவங்க பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் அரைகுறையாக படித்து வச்சுருக்கீங்க. அவங்க கேட்கும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உங்களுக்கு என்ன தெரியுமோ க்ளீனாக போடுங்க. சர்டிஃபிகேஷன் இருந்தால் சர்டிஃபிகேஷன் போடுங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் ஜாப் கிடைக்குன்னு தெரியாது. ஸோ மேபி நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை லிங்க்டின்ல போஸ்ட் போடுங்க. தினைக்கு ஒரு 10 days ஒன்ஸ் ஒரு 13 days ஒன்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து உங்கள் போஸ்ட்டை பார்ப்பாங்க. ஸோ அவங்க போஸ்ட் பார்க்கும்போது ஸோ சம்திங் அதுலேருந்து கூட கான்டாக்ட் வரும். ஸோ நான் எப்படி பண்ணுவேன்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு லிங்க்டின் போஸ்ட் பார்க்குறேன். நீங்கள் நிறைய ஃபஸ்ட்டு நீங்கள் லிங்க்டின்ல நிறைய கம்பெனியை ஃபாலோ பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இது மாதிரி நிறைய கம்பெனி ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா அவங்க வந்து அவங்க ரெக்ரூட்டர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரெக்ரூட்டர் போஸ்ட் பண்ணும்போது கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்டர் நேம் இருக்கும். ஸோ அவங்க நேம் அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ கனெக்ஷன் எப்படி கொடுத்தா ஹாய் போட்டு இது மாதிரி நான் ஜாப் ரோலுக்கு நான் இது இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஸோ உங்களுக்கு வேகன்சி இருந்தால் என்ற சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு மெயில் டைப் பண்ணி அவங்கள்ட்ட உங்கள் ரெஸ்யூமோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா
அவங்களுக்கு ரெஸ்யூம் பார்க்கும்போது ஓகே உங்கள் ரெஸ்யூம் நல்லா தான் அப்போயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 நாளில் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு 4-5 கம்பெனியில் வந்து இன்டர்வியூ வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் நாக்ரியில் உங்கள் ப்ரொஃபைல் வந்து 100% அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரொஃபைலில் இது மீன்ஸ் அவங்க கவர் இந்த ஃபோட்டோவே அப்லோட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தப்பு. ஸோ உங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ லிங்க்டின்லேயும் நாக்ரிலையும் அப்டேட் பண்ணி வைங்க. ஸோ லைக் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவே அப்லோட் பண்ணுங்கள். சில பேர் நேச்சுரலோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணாங்க, மேபி அது எனக்கு தெரியல. பட் ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபோட்டோ வந்து 2மே அப்ளை பண்ணுங்கள். 100% ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணி வைங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஒரு ஸோ மச் என்னது ஒரு 10 LPA ஒரு 9 LPAலாம் கோட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 4 LPA கோட் பண்ணுங்கள். எந்த லொக்கேஷனுக்கு அவைலபிள்னு சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. சில பேருக்கு லொக்கேஷன் ரிலேட்டட் சொல்லுவாங்க, நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுவேன், பெங்களூரில் தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அது அவங்க விஷ். பட் நீங்கள் லொக்கேஷன் எக்ஸ்டெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது கம்மியாயிரும். ஃபஸ்ட்டு ஓப்பன் டு ஒர்க் கொடுங்க. ஓப்பன் டு ஒர்க்கில் எல்லா லொக்கேஷன் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு அது கூட ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வரலாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுன்னு கூட நீங்கள் சென்னையில் ஜாப் வாங்கிட்டு வரோம், பெங்களூரில் ஜாப் வாங்கிட்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறதுக்கு ஒரு 4 LPA கோட் பண்ணுங்கள். HR கால் பண்ணாலும் எனக்கு 4 LPA ஆர் 3.5 LPA ஓகேன்னு சொல்லுங்கள். ஒன்ஸ் இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டால் நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல ஹைக்கில் ஸ்விட்ச் பண்ணலாம். சூப்பர், கிரேட் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் லிங்க்டின் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காம்படிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேடுறப்ப நௌக்கரி லிங்க்டின்ல அந்தளவுக்கு பெருசு ஆக்டிவ் இல்லைனாலும் இப்போ அவ்வளோ க்ரோ ஆயிருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே அதை யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப பிகினிங்லேருந்தே எப்படி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல், ப்ராடக்ட் பேஸ்ட் டெவாப்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போது ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் டாட்டா ஒரு ஃப்ரெஷராக ஒரு வேலை தேடிட்டு இருக்காங்க, ஒரு டெவாப்ஸோ சப்போர்ட்டோ வரணும், ஏதோ ஒரு வேலை தேடிட்டு இருக்காங்க. ஃபைனல் கன்க்ளூஷனாக நீங்கள் நிறைய பேர் இப்போ கண்டென்ட் பண்ணாலும் நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து டவுட் கேட்டிருப்பாங்க. லைக் வந்து ப்ரோ நான் இந்த சுச்சுவேஷனாக இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நிறைய பேர் அவங்களோட ப்ராப்ளம் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணுனா ஜாப் எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஃபைனல் கன்க்ளூஷனாக என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு? ஓகே, இந்த ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் நாக்ரி ப்ரொஃபைலை ரெடி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ரெஸ்யூம் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் ஷார்ட்லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணாமல் அப்ளை பண்ணிங்க. நீங்கள் 100 ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களால் ஷார்ட்லிஸ்ட் ஆக முடியாது. ஸோ இந்த 2 விஷயத்தை கரெக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் தேர்ட் விஷயம் என்னென்னா உங்கள் ரெஸ்யூமில் போட்ட ஸ்கில்ஸை வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக நீங்கள் எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. மல்டிபிள் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லிங்க்டின் அண்ட் நாக்ரி ப்ரொஃபைல் ரெடியாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் வந்து உங்கள் ரெஸ்யூமுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் எடிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஃபோர்த் ஸ்டெப் உங்கள் ரெஸ்யூமில் என்ன போட்டிங்களோ அது ரியல் டைம் சினாரியோட மெர்ஜ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கோங்க. இந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் ஐடியில் ஜாப் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். நான் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக போகிறேன்னா இல்லை எனக்கு என்ன தெரியும். ஸோ எனக்கு இப்போது டெவாப்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஸோ டெவாப்ஸில் என்ன படிக்கலாம். இப்போ எனக்கு டெவாப்ஸ் தான் செட் ஆகாது, நான் டெவலப்பராக போகணும். ஸோ டெவலப்பருக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, அதுக்கு என்ன படிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு டெவலப்பரும் வராது, டெவாப்ஸும் வராது, ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்குன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கோடிங் தெரிஞ்சால் தான் ப்ளேஸ் ஆக முடியும் அப்படிலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு கோடிங் தெரியாதான் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல், ஸோ நிறைய ரோல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஏன் கோடிங் தெரிஞ்சால் நல்லதுன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் நீங்கள் ஆன் கேம்பஸ் வரும்போது ஒரு கோடிங் ரவுண்டு வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கோடிங் ரவுண்ட் தேவை. ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு இப்போ டிசிஎஸ் செலக்ட் ஆகிட்டு வைங்களேன், உங்களுக்கு எந்த ஹெச்ஆர் கால் மீன்ஸ் எந்த கிளைண்ட் கால் பண்ணுறாங்களோ அப்படி தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு பேசிக் ஆஃப் சி தான் தெரியும். நான் போனது ஜாவா ப்ராஜெக்ட். ஸோ அங்கே போய் தான் லேர்ன் பண்ணேன். என் ஃப்ரெண்டுக்கு ஜாவா தெரியும் ஓரளவு. பட் ஆனால் இப்போ அவன் வந்து L1 சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறான். மேபி உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஜெக்ட் பொறுத்து ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக உங்களுக்கு ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஜாவா இல்லாட்டி பைத்தான் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். ஸோ உங்கள் கோடிங்கே வேணாம் ப்ரோன்னு சூஸ் பண்ணி கோடிங்கிற எனக்கு தெரியாது ப்ரோ அந்த லைனே நான் போகலன்னா எனக்கு ஹெச்ஆர் போஸ்ட்டு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு ஸோ அது மாதிரி நீங்கள் போகும்போது பவர் பிஐ டூலு அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ உங்கள் இந்த ரோலுக்கு தேவையான ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் ஜாப்பை பற்றி கவலையே தேவையில்லை. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். சூப்பர், கிரேட் ப்ரோ. கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் இந்த விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிப்பாங்க. ப்ளஸ் நிறைய பேருக்கு புதுசாகவும் ஒரு அட்வைஸாக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ப்ளஸ் ஜாவா அண்ட் பைத்தான்லையாச்சும் அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மெயினாக கோராக இருக்கணுங்கிறது. ஸோ நம்மளோட ஆடியன்ஸ்க்காக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரியலி தேங்க்ஸ் அ லாட். ஸோ இதை தாண்டியுமே கண்டிப்பாக நிறைய பேர் உங்களோட கனெக்ட் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் உங்கள் லிங்க்டின் ஐடியுமே டேக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணாலும் உங்களோட கனெக்ட் பண்ணிப்பாங்க ஃபார் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் ஷேரிங் யுவர் வேல்யூபிள் டைம்.
தேங்க்ஸ் சாமி. ஸோ நான் இனிஷியலாக நான் ஜாப் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்கள் வீடியோ தான் நிறைய பார்த்து அந்த நாக்ரீல தான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு நல்ல நான் வரைக்கும் நீங்கள் சிஸ்டம் முன்னாடியே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பீங்க. ஸோ எனக்கு 100% வந்திருக்கு, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வரும். ஸோ நான் உங்களை இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நிறைய உங்களை பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி ஆல்சோ. ஸோ மச் தேங்க்ஸ் பிரதர். தேங்க்ஸ்.